வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சிறப்பு வேதாத்திரிய வகுப்பு. இன்றைய இந்த வகுப்புக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கம் பாகம் 17. இன்றைய இந்த ஞானக்களஞ்சிய வகுப்பை, சிறப்பு வகுப்பை நடத்துவதற்கு நம்முடன் இணைந்திருப்பது முதல்நிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிச்சாமி ஐயாவுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. எனவே நாம் ஐயாவை அறிமுகப்படுத்தி நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் நமது மன்றத்திலே பல தலைப்புகளிலே பல வகையான தொழில் சிந்தனை உரைகளையும் வழங்கி வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த சில வாரங்களாக ஐயா ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு விளக்கங்களை அளித்து வருகின்றார்கள். இன்று 17வது பாகம். கடந்த சில வாரங்களாக உயிர் பற்றிய வேதாத்ரி மகரிஷியின் ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு ஐயா ஆழமான விளக்கங்களை தந்தார்கள். இன்று அடுத்த தலைப்பாக மனம் பற்றிய கவிதைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கான விளக்கங்களை, ஆழமான விளக்கங்களை ஐயா நமக்கு தரவிருக்கின்றார்கள். இப்பொழுது இன்றைய ஞானக்களஞ்சிய கவிகளும் விளக்கமும் பாகம் 17 ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞானக்களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு மனம் பற்றிய சில கவிகள். கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம் மற்றும் வரும் தேவை, இருப்பு, சூழ்நிலை, தொழில் செய் வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம் காணீர். மனம் என்றால் என்ன? மனநோய் வல்லுநர்கள் மன இயல் துறை என்றெல்லாம் மருத்துவத்தில் இருந்தாலும் மனம் என்பதற்கான ஒரு இலக்கணம், டெஃபினிஷன் ஃபார் மைண்ட் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது அங்கே தெளிவான விளக்கம் இருப்பதாக தெரியல. பகவத்கீதையிலே ஜீவாத்மா, பரமாத்மா, மனம், அறிவு இதை பற்றியெல்லாம் பல ஸ்லோகங்களிலே பேசியிருந்தாலும் மனம் என்றால் என்ன என்ற கேள்விக்கான விளக்கம் அங்கேயும் இல்லை. இன்று வரைக்கும் வந்த மறைநூல்கள் எல்லாம் நாம் பார்க்கின்ற போது
இதுதான் மனம் என்று மிக தெளிவான அறிவியல் பூர்வமான, எல்லோருமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவியல் பூர்வமான விளக்கத்தை தந்த ஒரே மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். மனம் எப்படி எங்கே உருவாகிறது என்ற ஒரு கேள்வி பொதுவாக நல்ல மனசு என்று மார்பை தொட்டு காட்டுவார்கள். அது மனசு அங்க மட்டும்தான் இருக்கா? அதே போல சிந்தனை என்றால், அறிவு என்றால் மூளையை தொட்டு காட்டுவார்கள். ஸோ இது பொதுவான ஒரு புரிதலை தவிர ஒரு நுட்பமான விளக்கம் அல்ல. இப்ப மகர்ஷி என்ன சொல்றாங்க என்றால், கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல். அதாவது இன்றைக்கு விஞ்ஞான கருவிகள் நிறைய வந்துவிட்டன. இவற்றை கொண்டே ஆத்மா, மனம் இவற்றெல்லாம் விளக்குவது ஓரளவுக்கு எளிதாகவே இருக்கிறது. மனம் என்பது ஒரு காஸ்மிக் கம்ப்யூட்டர். இந்த மனம், உடல் என்பதெல்லாமே ஒரு காஸ்மிக் கம்ப்யூட்டர், டிவைஸ்டு பை தி அல்மைட்டி. நாம கண்டெடுத்த கணினி இருக்கு இல்லையா, இதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இறைவன் படைத்த கணினியும் மனிதர் படைத்த கணினியும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இரண்டு ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். இப்போ ஹார்ட் டிஸ்க்கு, அதாவது ஹார்ட்வேர், பிறகு சாஃப்ட்வேர், கீபோர்டு, மானிட்டர், இதுதான பிரதானமான உறுப்புகள் ஒரு கம்ப்யூட்டர்ல. இப்போ ஹார்ட் டிஸ்க் என்பது ஒரு காந்த கருமையம் போல. நாம் எதை உள்ளே பதிய வைத்தாலும் அதை பதிந்து கொள்ளக்கூடிய ஒரு காந்த கருமையம். எதை பதிகிறோம்? ஃபேக்டரியிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக வரும்போது அதில் எந்த சாஃப்ட்வேர் இருக்காது. நாம் தான் அதில் நமக்கு வேண்டியவற்றை பதிகிறோம். அப்போ பதிந்தவை எல்லாமே பதிவுகள் அல்லது கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ சாஃப்ட்வேர் என்பது பதிவுகள் அல்லது அதனுடைய அனுபவம் வச்சுக்கலாம், கம்ப்யூட்டருடைய அனுபவம். ஹார்ட் டிஸ்க் என்பது அதனுடைய காந்த கருமையம், அதில் தான் எல்லாமே பதியும். இதை எப்படி பதிகிறோம் என்றால், கீபோர்டு என்னெல்லாம் பதிகிறோம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ அதை பார்ப்பதற்கு ஒரு திரை, இப்போ திரை வழியாக பார்த்து கொண்டே இந்த கீபோர்டு பயன்படுத்துகின்ற போது ஒவ்வொரு செய்தியாக உள்ளே போய் பதிகிறது. இதே போல நம்மிடத்திலே காந்த கருமையம் என்று தனியா பேச முடியாது. ஏன்னா இது ஃபேக்டரியிலிருந்து புதுசா உற்பத்தி பண்ணல. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து. அப்ப இந்த ஈர் உயிர் வினைகள் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்தே தான் வெளியே வரும். அப்ப என்ன ஆகுது, முன்வினை என்ற தன்மையில முந்தைய 6 தலைமுறைகளின் அனுபவங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டேதான் ஒரு கருமையம் உருவாகிறது. அதை ஆத்மா என்று சொல்கின்றோம். அப்ப கருமையம் கூட்டல் அனுபவங்கள், அதுவே ஆத்மா அல்லது ஆன்மா. இப்ப ஹார்ட் டிஸ்க் கருமையம், சாஃப்ட்வேர் பதிவுகள், முன்வினை, பிறகு 3 வயசிலிருந்து நாம் செய்த பிராப்த கர்மா என்பது தன்வினை. எதை கொண்டு இந்த பதிவுகள் எல்லாம் ஏற்படுத்துகின்றோம்? மகிழ்ச்சி சொல்றாங்க பாருங்க, கருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம் மற்றும் வரும் தேவை, இருப்பு, சூழ்நிலை, தொழில் செய் வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி கூடி. இவ்வளவு நம்ம செய்யறோம். எதை வைத்துக்கொண்டு? இந்த உடல் கருவிகளை வைத்துக்கொண்டு, அறிவின் மூலமாக, மனதின் மூலமாக, உயிரின் வழியாக இவற்றெல்லாம் நாம் அனுபவப்பட்டு கொண்டே வருகிறோம். இதெல்லாம் நம்முடைய கீபோர்டு.
ஞானேந்திரம் 5, கர்மேந்திரியம் 5, ஏற்கனவே பதிந்த பதிவுகளின் பிரதிபலிப்பு மனம், அது 1. மொத்தம் 11 கீபோர்டு. மானிட்டர் நம்முடைய மூளை, அது வழியாகத்தான் உள்ள போகும், அது வழியாகத்தான் நாம் பார்க்க முடியும் அகக்காட்சிகளாக. இது எப்படி பதிகிறது என்ற ஒரு கவியை புரிந்து கொள்ளாமல் இந்த விளக்கம் முழுமையாகாது. பசு ஒன்றை பார்க்கின்றோம், 2 புலன்களை பயன்படுத்துகின்றோம். ஒன்று பார்வை, கண்கள். இன்னொன்று அந்த பார்க்கின்ற பொருள் என்ன என்று உணரக்கூடிய அறிவு. இப்ப புலன் அறிவு பயன்படுத்தி ஒரு காட்சியை பார்க்கிறோம். அது நம்முடைய விழித்திரைகளிலே பார்க்கிற போது ஒரு கொசு அளவில் சிறியதாக இருக்கிறது. ஆனா வடிவம் கொசு அல்ல, அதே பசுதான். இன்னும் நுணுகி உள்ள போகிறது. விழித்திரை, ரெட்டினா, இன்னும் நுணுகி அது சிறு புள்ளி என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு நுட்பமாக நுணுகினாலும் பசுனுடைய வடிவம் மாறுவதில்லை. இப்படி நுணுகிய புள்ளி உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜீவாந்த அலைகளோடு கலப்புற்று. இது ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிகள் இல்லையா? இந்த பதிவு ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீரான காந்த களத்துல இது ஒரு புள்ளி, ஒரு களங்கம். அது எங்க போகும்? மையத்துக்கு தான் போகும். எது சுழன்றாலும் மையத்திலே தான் இருப்பாகும். அப்படி சுழன்று ஓடி ஆத்மாவிலே இந்த பதிவு ஏற்பட்டுகிறது. அது தானாகவும் வெளிப்படலாம், அல்லது நேற்று என்ன பார்த்தோம் என்று நினைவுபடுத்துகின்ற போது அது வெளிப்படவும் செய்யலாம். அப்ப 2 வகைகளிலேயும் அங்கிருந்து வெளிப்பட்டு மீண்டும் மூளையில வந்துதான் அகக்காட்சியாக அதே பசுவை நாம் காணாமல் கண்ட காட்சியாக மூளை திரையில நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ பார்த்த காட்சி கண்களிலே வந்தது, உள்ளே போகிறது, காந்த களத்தோடு கலந்து சுழன்று உள்ளே போகுது. அப்ப உள்ளே போகின்ற போது உள் கூட்டல் அம், உள்ளம். அம் என்றால் காந்தம். அப்ப உள்ளே போகக்கூடிய காந்தாற்றல் உள்ளம். உள்ளே போனது இருப்பாச்சு, ஆத்மாவில இருப்பாச்சு. பதிந்த பதிவுகள் தானாகவோ சூழ்நிலைக்கு ஏற்பவோ வெளிப்படுகின்ற போது அந்த பிரதிபலிப்பு சக்தியே மனம். பிரதிபலிப்பு தான் மனம். இந்த மன அலைகள் உடல் முழுவதும் சுழன்று ஓடி புலன்கள்லையும் தாக்கும், மூளையிலையும் தாக்கும். மூளையிலே மோதிய மன அலைகள் மீண்டும் அது காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 டைமென்ஷன் 4 அலகுகளாக பிரிவுபட்டு அங்கே நம்ம அகக்காட்சியாக தெரியும். அப்போ உள்ளே போகும்போது வெளியிருந்து வந்தது 4 டைமென்ஷன். பசுவை பார்க்கிற போது அவருடைய உயரம், அகலம், பருமன், நீளம், அவருடைய வயசு, அவருடைய அமைப்பு, பசுபா, கன்றா, இப்படி எல்லாம் உள்ள போகுது. அப்போ உள்ளே போகின்ற போதும் 4 டைமென்ஷன் மூளையில, மீண்டும் பிரதிபலிக்கின்ற போதும் 4 டைமென்ஷன் மூளையில. நுணுகி காந்த களத்துக்கு போகிற போது அது 2 டைமென்ஷன். அதுக்கென்று ஒரு சிறிய இடம், அதுல உள்ள காந்த அலைக்களம், அவ்வளவுதான். இது உள்ளே போய் கருமையத்துல ஆத்மாவில பதியும். இதுதான் எப்படி நமக்குள்ளாக கேரக்டரைசேஷன் பதிவுகள் ஏற்படுகின்றன என்பதற்கான அறிமுக கவி இது. இதை புரிந்து கொண்ட பிறகு இப்ப இந்த கவிக்கு பார்க்கிறோம். கரு மூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல். ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க? எண்ணிறந்த பிறப்பு. அதாவது எங்கே தொடங்கியது, எங்கே முடிகிறது என்றால், சுத்த வெளி அசைந்து எழுச்சி பெற்று இறை துகளானதிலிருந்து இந்த சனம் தாய் தந்தை பெற்ற அனுபவம் வரைக்கும் அந்த கருவிலே புதிய ஆத்மாவாக தாயின் கருப்பையிலே
உருவாகும். இதுல எழுச்சி பெற்ற நிலை, அதாவது பிரதிபலிக்கக்கூடிய இன்பத் துன்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய தாக்கமுடையது, திறமுடையது இந்த உருவாச்ச புதிய ஜீவாத்மா. இதற்கு முன் தாய் தந்தை 6, தாத்தா பாட்டி 5, அப்படி மொத்தம் 6 தலைமுறைகள். இதெல்லாம் சேர்ந்து இப்போ இந்த புதிய ஜீவாத்மாவுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். எனவே பல கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்து ஆற்றல், அனுபவங்கள், எண்ணங்கள், அவை எல்லாமே உள்ளே ஒரு ஆற்றலோடு எப்ப எழுச்சி பெறணும், எப்ப வெளியே வரணும், என்ன மாதிரியான விலைகளை தரணும், எல்லாம் ஆற்றல் தானே. ஆற்றல் இல்லை என்றால் வெளிப்பட முடியாது. எனவே கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. தவிர்க்கவே முடியாது. பரம்பரை சொத்துன்னு நம்ம நிலம், வீடு, பணம், தங்கம் பார்க்கிறோமே, அதே போல இதுவும் பரம்பரை சொத்து தான். இது கண்ணுக்கு தெரியாது, அது கண்ணுக்கு தெரியும். இப்படி அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் தாயின் கருப்பையில ஜீவாத்மா உருவாகி பிறகு வளர்ச்சி பெற்று தாயின் உடலிலே நாதம் என்ற நுண்ணிய காந்தலைகள் அவற்றை ஈர்த்து தன்வசப்படுத்தி அது தழைத்து வளர்கின்ற போது இந்த காந்த உடலை உயிர் உடலாக பெருக்கமடையும். இன்னும் வளர்ச்சி பெற்று திசுக்களாக பெருக்கமடையும். எல்லாமே மனித வடிவத்திலேயே இருக்கும். இந்த முதல் மாசம் கம்பம், 2வது மாசம் மூக்கு முகம், அது மகர்ஷி கவி கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு உண்மையும் கிடையாதுங்க. என மருத்துவத்துறை இது ஆராய்ந்து கருவிலேயே மனித வடிவமே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டது. அதனால் அந்த கவி மகர்ஷி கவி கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க, பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிர் நிலை என்ற தலைப்புல. அதனால் ஒட்டுமொத்த உடலே தான் வளரும். கரு உருவாகின்ற போதே மனித உடலாகத்தான் உருவாகும். அப்ப முதல்ல காந்த உடல், பிறகு உயிர் உடல், பிறகு பருவுடல். பிறகு 3ம் சேர்ந்தே தானே தழைத்து வளர்ந்து வாழ்ந்து ஒரு நாள் முடிஞ்சும் போகும். அப்ப பிரசவிக்கின்ற வரைக்கும் தாயின் மூளையையே ஊடகமாக வைத்து கொண்டு கற்றுக்கொள்ளும். அப்போ ஒரு குழந்தையின் படிப்பு என்பது எல்கேஜிலேயோ ப்ரீகேஜிலேயோ கிடையாது. கருவானதிலிருந்தே அதனுடைய கல்வி தொடர்கிறது. இதை கண்டு நமக்கு சொன்னவர்கள் தசாவதாரத்துல நரசிம்ம அவதாரம், பிறகு மகாபாரதத்துல அபிமன்யு கதாபாத்திரம். இப்போ இன்றைக்கு மருத்துவத்துறை என்ன சொல்லுது? நீங்க அப்பப்போ குழந்தையோட பேசணும், அதை பாராட்டணும் சொல்றாங்க இல்ல. அப்போ கருப்பையிலே வளர்கின்ற போதே நம்முடைய செய்திகளை அது உணர்கிறது என்பது மருத்துவத்துறை ஏற்றுக்கொண்டது இல்லையா? இது மருத்துவம் இல்லாத காலத்திலேயே கண்டவர்கள் நம்முடைய ஞானியர்கள். அப்படி உருவெடுத்த பின், தாயின் கருப்பையில் உருவெடுத்த பிறகு, பிரசவமான பிறகு உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி பழக்கம் ஒழுக்கம் விளக்கம். உடலால் அறிவால் துய்த்த. உடம்பு இல்லாம உயிர் தனியா தூய்க்க முடியாது. உயிர் இல்லாமல் உடல் தனியாக தூய்க்க முடியாது, உணர முடியாது. அப்ப 2ம் கலந்த கலவை. இன்னும் சொல்லப்போனா 3ம், அறிவு, உயிர், திசுக்கள், அதாவது உடல். இந்த 3ம் சேர்ந்த கலவை தான் அந்த உணர்கின்ற திறமாக வெளிப்படும். அதனால மகர்ஷி ஒரு கேள்வி சொல்லுவாங்க, உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைப்பேக்கம் ஜீவன். நுண் உயிராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த 8 அம்சமும் இருக்கும். மைக்ரோ பாக்டீரியா இருக்கா?
கேள்வி வரும் இல்லையா? இருக்கு, ஆனா இல்லை. வெளியே தெரியாதே தவிர மற்ற ஜீவராசிகளிலே உடல், கை, கால்கள் எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு அனைத்து தன்மைகளும் அதுல ஒரு சாஃப்ட்வேர் போல ஒரு நுண்ணிய காந்தலைகளாக இருக்கும். அதனால் நுண்ணுயிர் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் இந்த 8 அம்சங்கள் இருக்கும். இருந்தால் தான் அது உணர முடியும். கடல், நிலம், ஆகாயம் மூன்றில் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்து 8ல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் ஜடம். ஆனால் தான் சரியா புரிஞ்சுக்கலன்னு சொன்னா ஜடம் ஜடம் என்ன சொல்றாங்க? புரிஞ்சுக்கொள்ள அறிவு இல்லைன்னா நம்மள மனுஷன் சொல்றது இல்லை, ஜடம்னு சொல்றாங்க. எனவே உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த இதெல்லாம் முதல்ல உணர்ச்சி, பசி தான் முதல் உணர்ச்சி. அப்புறம் தாகம், உடல் கழிவுகளுடைய வெளியேற்று வேகம். இதை சார்ந்துதான் மற்ற வசதிகள் எல்லாமே. அப்ப அடிப்படையில உணர்ச்சி என்பது தன்னுடைய தேவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயிரின் எழுச்சி நிலை. உணர்வு, உணர்ச்சி. உணர்வு என்பது அறிவு நிலை, நுண்மை நிலை. எழுச்சி பெற்ற நிலை உணர்ச்சி. உணர்வு எழுச்சி பெற்றால் உணர்ச்சி. உணர்வு கடல் போல, உணர்ச்சி அலை போல. அப்படி உணர்ச்சி அப்படி பசி வந்த போது உணவு அருந்தி பழகிவிட்டால், எப்பெல்லாம் பசி எடுக்குது அப்பெல்லாம் உணவு தேவைன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது இல்லையா? அப்போ பழகி விடுகிறோம். எந்த வகை உணவு நமக்கு கிடைக்கிறதோ அதையே பழக்கமாக கொள்கிறோம். இப்படி உணவு மட்டுமல்ல, எல்லா வகையான பழக்கங்கள். பழக்கம் என்பது பழகிக் கொள்வது. ஒழுக்கம், இந்த பழகிக் கொள்வதிலே என்ன விளைவு இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். பழகுகின்ற போதே ஒழுக்கத்தோடு பழகிவிட்டால் தீய பழக்கங்களே இருக்காது. எப்படி ஒரு பழக்கம் ஏற்படுகிறது? இது எதற்காக தேவை நமக்கு? உடலுக்கா, உயிருக்கா, அறிவுக்கா, வாழ்க்கை மேம்பாட்டுக்கா? எதுக்காக இதை செய்யறோம் என்று சிந்திக்கின்ற அறிவு, அது என்ன எங்க கொண்டு காட்டும்? இயற்கை விதிக்கு முரண்பட்டால் துன்பம் வரும், உடன்பட்டால் இன்பத்தை தவிர வேறு கிடையாது. அப்போ அறம், தர்மம், ஒழுக்கம் சார்ந்து வாழ்வதே பாதுகாப்பு. என்ன செய்யறோம்? இந்த பழக்கத்தையே ஒழுக்கம் சார்ந்து அமைத்து கொண்டால் பிறகு தீய பழக்கமே வராது. பிரகலாதன் நாரதனை துணை வைத்தான் இரணியன். பொதுவா என்ன நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரண்மனையில இருக்கக்கூடாது, உனக்கு தனியா ஒரு நந்தனம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன், அங்க இருந்து பிரசவம் முடிஞ்ச பிறகு வா, உனக்கு துணையாக நாரதனை அனுப்பி வைக்கிறேன்னாரு இரணியன். இது அப்படியே கதை நாம் படிச்சிட்டோம், அப்படியே நம்பவும் செய்தோம், கேள்வியே கேட்கல. ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு அம்மா கூட இருப்பாங்க, சகோதரிகள் கூட இருப்பாங்க, யாரோ ஒரு நண்பி கூட இருப்பாங்க, யாரோ ஒரு பெண் தான் துணை இருப்பாங்க. முன்பின் அறிமுகம் இல்ல ஒரு ஆணை துணை வைப்பாங்களா? அதுவும் தனியா நந்தவனத்துல? யோசிச்சிருக்கணும் இல்ல? அப்ப சிந்தித்து பார்க்கின்ற போது என்ன விடை என்றால், அரண்மனை என்பது ஒரு குழந்தை வளர்கின்ற இடம் அல்ல, தகுதி அல்ல. இங்கேயும் சொன்னாங்க, ராமாயணத்துல சொன்னாங்க. சீதையை கருவுற்ற பிறகு நாடு கடத்தினான். எங்க போய் சேர்ந்தாங்க? வசிஷ்டர் ஆசிரமத்துல போய் சேர்ந்தாங்க, வால்மீகி ஆசிரமத்துல. அப்ப ஒரு குழந்தை எங்கே வளர்க்கப்பட வேண்டும் என்றால், அறிஞர்கள் வளர்க்கும் திட்டம் மகிழ்ச்சி சொல்றாங்க. பாரினிலே குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கும் திட்டம். ஏன்னா அறிஞர்கள் வளர்க்கின்ற போதுதான்
இந்த பழக்கமே ஒழுக்கத்தோடு இணைந்திருக்கும். ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தையை வளர்த்தால் இவங்க என்னெல்லாம் கத்து வச்சாங்களோ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பார்த்து அதுவும் கத்துக்கும். அதனால் அறிஞர்கள் வளர்க்க வேண்டும் என்பதுதான் இங்க ரதன் என்றால் அறிவு, ரதன் என்றால் மனசு, ரதன் என்றால் மனம் கடந்த நிலை, அறிவு. அப்ப ரேணுகா தேவிக்கு யாரை துணை வைத்தார்? ஒரு ஆணை அல்ல, அறிவை துணை வைத்தார். அப்ப அறிவு என்ன சொல்லுச்சு? அறிவு தன்னை பற்றி விளக்கி சொன்னது, பேரறிவாக இருக்கின்ற தன்னுடைய வரலாற்றை விளக்கி சொன்னது. அப்ப கருவிலேயே அதை கேட்டுக்கொண்டிருந்த பிரகலாதனுக்கு அந்த அறிவுதான் சாஸ்வதமானது என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்பட்டது. பிறகு குழந்தை பருவத்துல, வளர்ந்த பருவத்துல எவ்வளவு துன்பங்களை தந்தா இரண்யன், மாறலையே. ஏன் என்றால் பழக்கமே ஒழுக்கத்தோடு சார்ந்திருந்தது. ஒழுக்கம் என்பது அறிவு சார்ந்தது, தெய்வம் சார்ந்தது. தெய்வத்தை சார்ந்தவர் திரும்பி எங்கேயாவது வெளியே வருவாங்களா? சொல்லுங்க. எனவே உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், சரி, இந்த பழக்கத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் இணைப்பு தந்து ஏன் அதை சரியா கத்துக்கணும்? 5 வளையாதது 50 வளையாது. அப்ப இளம் பருவத்திலேயே அது எப்படி வளர வேண்டுமோ அப்படி அதை வளரக்கூடிய சூழ்நிலைகள் வளர்க்கின்ற அறிஞர் பெருமக்கள் இருந்தால் அந்த குழந்தை சிறப்பாக வளரும். அப்ப என்ன சொல்லுவாங்க என்றால், இந்த பழக்கத்தை ஒழுக்கத்தோடு இணைப்பதற்கு விளக்கம் வேண்டும். இப்ப குழந்தைங்க அதை செய்ய ஏன் செஞ்சா என்னன்னு கேக்குது இல்ல, விளக்கம் சொல்ல தெரியுமா அம்மா அப்பாவுக்கு? அதிக பர்சன்ட் பேசாது, எனக்கு விளக்கம் தெரியாது. விளக்கம் தெரியவில்லை என்றால் அதட்டல், பயமுறுத்தல் 2 தான் இருக்கும். ஆன்மீகத்துல விளக்கம் கேட்டா நாத்திகன் அப்படிம்பாங்க, வீட்டுல விளக்கம் கேட்டா எழுத்து பேசாதே அப்படிம்பாங்க. அப்போ அதட்டல், பயமுறுத்தல் 2 தான். விளக்கம் தெரிந்தவர்கள் இதுக்காகத்தான் நான் இதை செய்யணும், இல்லைன்னா பழக்கம் இப்படி வந்துடும், பிறகு துன்பம் ஆயிடும். அது மட்டும் இல்லை, இது தகுந்த நட்பு சேர்ந்துடும் நமக்கு. ஏன்னா இனம் இனத்தோடு சேரும், வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவது உண்டு, வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவது உண்டு. அதெல்லாம் கெட்ட சகவாசம் கூடாதுன்னா நம்ம இருக்கிற பதிவுகள் தூய்மையாக இருக்கணும் என்றாலும் விளக்கம் சொல்லி வளர்த்தால் நிச்சயமா கேட்பாங்க குழந்தைகள். எப்படி கேட்க முடியாம போக முடியும்? அப்போதைக்கு புரியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் திரும்ப திரும்ப சொல்கின்ற போது ஒரு நாள் புரியாதா, ஏத்துக்க மாட்டாங்களா? அப்படி உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம் மற்றும் வரும் தேவை, இருப்பு, சூழ்நிலை. அதுக்கப்புறம் என்ன வருதுங்க? உணர்ச்சி வந்தோடனே தேவை வந்துச்சு. உணவு தேவை, நீர் தேவை, வாழ்க்கை கல்வி தேவை, வாழ்க்கை வசதிகள் தேவை, மருத்துவம், கல்வி, எத்தனை வசதிகள்! இப்ப எல்லாமே தேவைகள் பெருகிக் கொண்டே போகின்றன. சரி, இந்த தேவைகளை பெற முடிவதற்கு என்ன வேணும்? இருப்பு வேணும். வங்கி இருப்பு, கையிருப்பு, பணம் இருந்தா தானே வாங்க முடியும். இல்லாதவன் ஆசைப்பட்டு என்ன பண்றது? இல்லாதவன் ஆசைப்பட்டா எப்படி அடைய முடியும்? தர்மம் தவறித்தான் போகும், துன்பம் வந்துதானே தீரும். அதனால் வரும் தேவை, இருப்பு, சூழ்நிலை, தொழில் செய், வாய்ப்பு. தேவை, இருப்பு, சூழ்நிலை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வளர்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய குணங்களாக மாறி போகும். அதாவது ஒரு அறிவறிந்த சமுதாயம் அமைய வேண்டும் என்று சொன்னால் கல்வி மிக மிக முக்கியம். இப்போ இந்தியாவை அடிமைப்படுத்த வந்த வெள்ளைக்கார கம்பெனி என்ன சொன்னாங்க? மெக்கலே,
இங்கே குருகுல கல்வி இருக்கிற வரைக்கும் இவங்களை அடிமைப்படுத்த முடியாது. இப்ப என்ன பண்ணணும்? A is equal to B, B is equal to C, so A is equal to C நம்ப வைக்கணும். என்ன சொல்லணும்? இதுதான் பெரிய பெரிய அறிவாளி கண்டுபிடிச்சது அப்படின்னு ஏ பியா நம்பணும், பிஏ சியா நம்பணும், அப்புறம் ஏசியும் ஒன்றும் நம்பணும். இது எப்படி? ஏ தான், பி தான். எது அசியூம் பண்றது? ஐ டோன்ட் அசியூம். வை சுட் ஐ? கேள்வி கேட்டா இது போல ஒரு விளக்கம் இல்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்ள வைத்ததுதான் மெக்காலே சிஸ்டம். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இன்று வரைக்கும் நிறைய படிக்கிறாங்க, சிந்திக்கின்ற அறிவு தான் இல்லை. கிரியேட்டிவிட்டி வேற, நாலேஜ் வேற. கற்ற அறிவு மட்டுமே ஒருத்தருக்கு பயன்படாதுங்க. எனவே சூழ்நிலை, பிறகு தொழில் செய் வாய்ப்பு. தொழில் செய்யாம வருவாய் கிடையாது. அப்ப எங்கே இருக்கிறோமோ, என்ன தொழிலுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அதை நாம் செய்கிறோம். அப்ப இதெல்லாம் அரசாங்கம் சீராக இருந்தது என்று சொன்னால் மக்களுடைய மேம்பாட்டுக்கு தகுந்த திட்டங்கள் எல்லாம் வளர்த்து கொடுப்பாங்க. அதுக்கு சரியான கல்வி முறை, போதனைகள் எல்லாம் இருக்கும். அப்போ சமுதாயம் மேம்படும். இல்லை என்றால் இது முட்டாள்கள் சமுதாயம். இது முட்டாள்கள் சமுதாயம். யார் என்ன கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே தெரியக்கூடிய ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை இது. அப்போ அவர்களுக்கு சுயமாக சம்பாதிக்கின்ற திறத்தை வளர்ப்பதுதான் உண்மையான அரசே தவிர இலவசம் கொடுப்பது மோசமான அரசு. எப்படின்னா, ஒரு குழந்தைய செல்லம் கொடுத்து கெடுக்கிற மாதிரி. வீட்டுல குழந்தை தவறு செய்யற போது அதை சுட்டி காட்டி அறிவுறுத்தினால் தானே திருத்தம் வரும். இல்ல யூ ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பாராட்டினீங்கன்னா அதுவே பழக்கமா போயிடும். அப்ப நல்ல குடும்பம் என்பது தவறுகளை சுட்டி காட்டி அறிவுறுத்தி அதுல இருந்து மேன்மைப்பட செய்வது. நல்ல அரசு என்பது மக்களுக்கு கல்வி தந்து அவரவர் உழைப்பிலே அவரவர் சுய கௌரவத்தோடு வாழ்வது. சுயமரியாதைன்னு என்ன அர்த்தம்? கருப்பு சட்டை போட்டுக்கிறதா? இதுதான் சுயமரியாதை. அடுத்தவங்கிட்ட கை நீட்ட மாட்டே சொல்றேன் பாருங்க, அதுதான் சுயமரியாதை. அடுத்து உடல் நலம். உடல் நலம் அதாவது முக்கியமான காரணம் என்ன? வயிற்று பசி அதிகமாச்சுன்னா உணவு தான் முக்கியமே தவிர அது நல்ல உணவா ஆரோக்கியமானதெல்லாம் யோசிக்க மாட்டோம். அப்போ ஹெல்த் செகண்டரி, ஹங்கர் தான் ஃபர்ஸ்ட், பிரைமரி. அப்போ பசி என்ற உணர்ச்சி வந்துவிட்டால் அது எப்படி நிறைவு செய்வது என்ற தேவையைத்தான் பார்ப்போமே தவிர இல்ல கொலஸ்ட்ரால் ஏறுமா, பிபி வருமானம் யோசிக்க மாட்டோம். அதனால் உடல்நலம் பாதிக்கப்படும். அதே போல் அறிவின் வளர்ச்சி கூடி ஒவ்வொரு நாளும் அறிவு வளர்ந்து கொண்டே போகணும். ஏன்னா அறிவுக்கு எல்லை கிடையாது இல்லையா? எல்லையற்ற பேரறிவு. நம்மிடத்தில் இருப்பது நம்பிக்கை என்ற ஒரு பகுத்தறிவு. அது சிந்தனையிலே, ஆராய்ச்சியிலே, கல்வியிலே வளர்ச்சி பெற்றுக்கொண்டே வந்து தேர்ந்தறிவாக, விஸ்டம் என்ற தேர்ந்தறிவாக, மெய்யுணர் அறிவாக நிறைவு பெற வேண்டும். அப்போ இந்த வாழ்க்கை எப்படி நடத்துவது என்ற தெளிவு இருக்கும். அந்த குடும்பத்திலே, அந்த சந்ததியிலே வசதிகள் பிரச்சனை இல்லைங்க, எந்த சிக்கலும் இருக்காது. வசதி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எந்த சிக்கலும் இருக்காது. அப்படி அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம். இது எல்லாமே அறிவு தானே அறிகிறது. அறிந்தது எல்லாம் உள்ள கொண்டு பதிகிறது. பதிந்தது மனம். அறிந்தது அறிவு, பதிந்தது மனம்.
எப்பவும் அறிவு தான் அறியும். நேற்றுக்கு சாப்பிட்ட இட்லி வேற, இன்னைக்கு சாப்பிட்ட இட்லி வேற. இதனுடைய தன்மை, சுவை, அறிவு தான் அறியுது. நேற்றுக்கு அறிந்த எப்படி இருந்தது நினைச்சு பார்த்தா மனசு பிரதிபலிக்கும். நேற்றுக்கு இப்படி இருந்தது, இதோட நல்லா இருந்தது, மல்லிப்பூ மாதிரி இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லை. அப்போ கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறது. இது அறிவே மனதோடு இணைந்து கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கிறது. அப்போ கடந்த காலம் என்பது மனம், எதிர்காலம் என்பது மனதின் கற்பனைகள், நிகழ்காலம் என்பது அறிவு, தூய்மையான அறிவு. அதனால் நிகழ்காலத்திலே வாழ்ந்து விட்டால், அறிவு சார்ந்து வாழ்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை அற்புதமாகும். எனவே ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம் காணீர். எங்க பார்க்க முடியும்? நமக்குள்ளேயே தான் மனம். இதுவரைக்கும் இந்த ஜீவகாந்தம் கருமயத்திலிருந்து புறப்பட்டு உடல் முழுவதும் சுழன்று ஓடுகிறது. பாதம் முதல் உச்சி முடி வரைக்கும் எல்லாவற்றையும் அறியும். அதான் மனம். மனம் குறிப்பிட்ட பகுதியில கிடையாது. Characterized biomagnetic field functioning through senses and brain. இதுதான் மனசுக்கான இலக்கணம். வாழ்க்கை அனுபவங்களை தன்னுள் பதிந்து உடல் முழுவதும் பரவி புலன் வழியாக மூளை வழியாக பிரதிபலிக்கின்ற ஜீவகாந்த அலைக்களமே மனம். ஐயா, அடுத்த கவி. சரி, இப்ப மனம் பிறந்தது பார்க்கிறோம். அனுபவங்களின் பிரதிபலிப்பு மனம் பார்த்தோம். மன வளர்ச்சி, இப்போ மன வளர்ச்சி குறைவுன்னு சொல்றோமே சிலருக்கு, மென்டலி ஹேண்டிகேப். என்ன அர்த்தம் என்றால், இந்த நினைவுகளை கோர்வையாக எடுத்து செல்ல முடியாது. ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு என்னென்ன தேவை, எங்க போகணும், என்ன செய்யணும்ன்றதெல்லாம் கோர்வையாக எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லாம கிளாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் இங்க இல்லை. அப்போ ஒன்று செய்யணும்னு போக உடனே வேற ஒரு வேலை போயிடும். இதுதான் மன வளர்ச்சி குன்றியது என்று சொல்றோம். அப்போ உணர்ச்சிகளும் எளிதில் புரிந்து கொள்ளாது, செய்கின்ற செயல்களையும் தெளிவா செய்யாது. இது எல்லாமே மன வளர்ச்சி குன்றிய நிலை என்று சொல்றோம். சரி, இப்ப வளர்ச்சி என்பது எந்தெந்த நிலைகளிலே, படித்தளங்களிலே அப்படின்னா, காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். எதுக்கும் காரண காரியம் தெரியாதுங்க, அது செய்யணும், அப்படிதான் செய்யணும். ஏன் செய்யணும்? செய்யலன்னா பாவம், தெய்வ குத்தம். அப்போ எந்த கேள்வி இல்லாமல் அப்படியே நம்புவது இது பக்தி. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். எப்போ சொல்பவர்கள் பொது நலம் விரும்பிகளாக இருந்தால் நல்லதுதான். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதிவு அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே என்ற நிலையில ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மக்களுக்கு போதனை செய்கிறார் என்று சொன்னால் அது அப்படியே கேட்டு நடப்பதும் நன்மைதான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் புரியாதுங்க. எப்படி ஒரு மரத்துல ஆணி வேர், சல்லி வேர், இது கண்ணுக்கு தெரியாது. பிறகு தண்டில தொடங்கி கிளைகள், இலைகள், பழங்கள், காய்கள், எத்தனை எத்தனை உறுப்புகள், இதெல்லாம் ரசிக்கிறோம். வேறு தன் கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் மரத்தின் சிறப்பு எங்க, அழகு எங்க? இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் ஒன்றாக காண்கின்ற அறிவு இது எல்லாருக்கும் இருக்குமா? உன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனர் உந்தன் வேறினிலே. சித்திர சோலைகளை பார்க்கிற மக்கள் வேறு பார்க்க மாட்டாங்க. இப்ப யார் பார்ப்பாங்க என்றால், எப்போதும் நன்றி பாராட்டக்கூடிய நல்ல பண்பு உள்ளவர்கள் எதை பார்த்தாலும் மூலத்தை பார்ப்பார்கள்.
எதை பார்த்தாலும் மூலத்தை பார்ப்பார்கள். மூலம் ஒரே பொருள் தானே. அதனாலதான் சாமி சொல்லுவாங்க, இப்போ காரண காரியம் தெரியாமல் செய்வது என்ன சொல்றாங்க, மூட நம்பிக்கை அப்படிம்பாங்க. மூட நம்பிக்கைன்னு முட்டாள்தனம்னு அர்த்தம் இல்லை, மூடி இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. ஒரு நன்மையை உள்ளே வைத்து மூடி இந்த சடங்கை செய் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அது எப்போ நம்பிக்கை துரோகமாக மாறும், இதுக்காகத்தான் செய்கிறோம் என்ற உண்மை தெரியாமல், தெரிந்தும் மறைத்து தன்னுடைய சுயநலத்திற்காக மக்களை ஏமாற்றுகின்ற போது அவை எல்லாமே நம்பிக்கை துரோகமாக மாறும். எனவே நம்பிக்கை தவறு கிடையாது. ஏன்னா வாழ்க்கையின் துவக்கமே நம்பிக்கை தானே. குழந்தைக்கு தெரியாது தன்னுடைய தாய் தந்தை எதுன்னு, ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியணும்ல. இப்போ சினிமால பார்த்தது போல டோக்கன் மாறி இருந்தா லேபர் வார்டுல ஆரஞ்சா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றோம். அப்ப துவக்கமே டோக்கன் மாறி இருக்காது, இது நம் குழந்தை தான் என்ற நம்பிக்கை தான் அந்த குழந்தை எடுத்து வீட்டுக்கு வர்றோம். எனவே தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை என்று 5 வகைகளில் நம்பிக்கை இருக்கு. இல்ல 5ல சிறப்பானது எதுன்னு சொன்னால் தெய்வ நம்பிக்கை. ஏன்னா தன்னம்பிக்கை தோற்று போவதும், அதே போல் துணை நம்பிக்கை ஏமாற்றப்படுவதும், அதே போல் இணை நம்பிக்கை தோல்வியில் முடிவதும், அதே போல் கற்பு தவறி போவதும் காரணம் என்ன? தெய்வ நம்பிக்கையை மையமாக வைத்து தர்மத்தை சாரவில்லை. ஒரே காரணம்தான். அதான் எல்லா பாவத்துக்கும் அடிப்படை. அதனால் காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். பக்தி என்றால் நம்பிக்கையின் அர்த்தம். காரணம் என்னவென காண முயற்சிப்போன் யோகி. எதை செய்வதாக இருந்தாலும் ஏன், எதற்கு, எப்படி, எதற்காக, இப்படி எல்லாம் கேள்வியை கேட்டு அதிலே விடையை கண்டு அந்த விடை அறிவுக்கு பொருத்தமாக இருக்கணும். வல்லபிறந்தகை 2 குறளை சொல்றார். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றார். எதை பார்த்தாலும் எப்படி பார்க்கணும், இதன் மூலம் என்ன? ஒரே மூலம்தான். அப்ப எதுவாக இருந்தாலும், சாக்கடை நீராக இருந்தாலும், கங்கை தீர்த்தமாக இருந்தாலும், இரண்டும் இறைவனின் படைப்புகளே. இல்ல எதை வெறுப்பது, எதை ரசிப்பது இல்லையா? அதனால சொன்னாங்க, கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் வேதம் தெரியாத போது நீ இறைவனை காண்பாய். ரெண்டும் இறைவனேன்னு பார்க்கணும். அதான் பிரம்மஞானம். அப்ப எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கக்கூடிய உணர்வு வந்து விட்டால் எப்படி வரும்? ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், எப்படி இருந்தாலும் சரி, அணுவாக இருந்தாலும் சரி, அணு குண்டாக இருந்தாலும் சரி, இதனுடைய விளைவு என்ன, அதனுடைய விளைவு என்ன? அப்ப எதை தேர்ந்தெடுப்பது? அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, இது நாம பார்த்து, இது சுய புத்தி. இன்னொன்னு என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது சொல் புத்தி. அப்ப சொல்றவன் யாரு? இப்ப இந்த ரீல்ஸ் பாக்குறோம், எத்தனையோ மேதாவில் பேசுறாங்க, அவருடைய தகுதி என்ன முதல்ல போட மாட்டான். அப்ப யார் சொல்வதற்கு தகுதி உள்ளவர்கள்? அறிஞர்கள், சான்றோர்கள் தான் சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களே தவிர கண்டவனெல்லாம் பேச நம்ப முடியாது இல்லையா? அப்போ ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு யூடியூப்ல ஒரு மெசேஜ் போடுறாங்கன்னு சொன்னா அவருடைய தகுதி என்ன, அனுபவம் என்ன, அதை சொல்லிட்டு இதை பத்தி ஒரு பேசுறார் அப்படின்னா அந்த அறிமுகத்தை இதை கேட்கறதா வேண்டாமான்னு முடிவெடுத்துடலாம். இல்லைன்னா அதனால் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்ப எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் சொன்னாலும் பரவாயில்ல,
அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மை என்ன அதுல? எதுக்காக இப்படி பேசுறாங்க? இப்படி காரணம் என்னவென காண முயற்சிப்போன் யோகி. அறிவு மார்க்கம். காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன். என்ன காரணம் கூற முடியாது? ஏங்க, இந்த சுத்தவெளி ஏன் எழுச்சி பெறணும்? அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படி இருந்து தொலைச்சிருக்கலாம் இல்ல? இல்ல நம்ம எல்லாம் யோகினா படிச்சிருக்கலாம் இல்ல? அப்ப சுத்தவெளி ஏன் அசைந்ததுன்னு கேள்வி கேட்டா என்ன பதில்? இது போல காரணம் கூற முடியா எல்லை கண்டவன். அது எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? ஏன் எல்லை இல்லாம இருக்குது? ஒன்னும் விளக்கம் சொல்ல முடியாது. இருக்குது, அவ்வளவுதான். காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவன் ஞானி. அறிவை அறிந்த தெளிவே ஞானம். இப்ப இந்த முக்தனுக்கும் ஞானிக்கு என்ன வித்தியாசம்? முக்தர்கள் சித்தர்கள் மாதிரி. சித்தம்போக்கு சிவம்போக்கு. யாரை பத்தியும் கவலையப்பட மாட்டாங்க. தான் வேலை முடிஞ்சதா போயிட்டே இருப்பாங்க. தனக்கு தோன்றிய கருத்துக்களை கிறுக்கி வைப்பாங்க, எழுதி வைப்பாங்க. தன்னை பற்றி யாரும் சரித்திரம் எழுதவே இல்லைங்க. இந்த சித்தர் கதையெல்லாம் டுபாக்கூர் கதை. யூடியூப்ல படிச்சுட்டு அதை பத்தி அந்த சித்தர் அப்படி இந்த சித்தர் இப்படின்னு பேசுறதெல்லாம் டுபாக்கூர் கதை. சரித்திரம் எழுதுவதெல்லாம் யார் எழுதுவாங்க? திருட்டு பசங்க தான் சரித்திரம் எழுதுவாங்க. நல்லவர் யாரும் சரித்திரம் எழுதல. வேதவியாச தன்னை பத்தி சரித்திரம் எழுதி வச்சாரா? வால்மீகி தன்னை பத்தி சரித்திரம் எழுதி வச்சிருக்கிறாரா? இல்ல பாரதியார் தன்னை பத்தி சரித்திரம் எழுதினாரா? சுயசரிதை. அப்போ சரித்திரம் என்பதே புழுகு மூட்டை என்பார் மகரிஷி. அதனால சித்தர்கள் யாரும் சரித்திரம் எழுதிக்கவே கிடையாதுங்க. இப்படி காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவன் ஞானி. ஏன்னா இவர் காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுவது மட்டுமல்ல, அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். இந்த 3 பண்புகள் உள்ளவர் தான் ஞானி. அவர் தான் குருஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவர்கள். இவங்க சமுதாய மேன்மைக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். சித்தர்கள் அப்படி கிடையாது. ஞானிகள் தான் சமுதாயத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். சித்தர்கள் எப்படி அர்ப்பணிச்சாங்க? ஒரு இடத்துல ஜீவ சமாதி அடைந்தாங்க. யாரு நம்பிக்கையோடு வர்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு ஒரு எண்ணத்தோடு ஜீவ சமாதி அமர்ந்தார்கள். அப்ப அதை உணர்ந்து போறவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். சும்மா போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. நான் திருப்பதி போயிட்டு வர்றேன், அப்படியே செழிக்குது, பாலாஜி அப்படியே அருள்பாலிக்கிறாருன்னு சொன்னா இது இவர் பண்ற கேட்மாரித்தனத்துக்கு பகவானின் பேர்ல முலாம் பூசலார்னு அர்த்தம். உங்களுக்கு எப்படி பணம் வர சொல்லுங்க, அது பாலாஜி கொடுத்ததா இல்லை நீங்க திருடுறதா நாங்க பண்ணிக்கிறோம், முடிவெடுத்துக்கிறோம். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், அவனவன் ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு. இந்த திருட்டுத்தனத்துக்கு தெய்வ கடாட்சம் முலாம் பூசுவானுங்க. எப்படி வந்தன்னு சொல்லு, அது தர்மமா இல்லை திருட்டு காசான்னு நாங்க முடிவு பண்ணிப்போம். சொல்லுவாங்களா மேடை ஏறி? கணக்காட்ட முடியல. இல்லை 1.34 கோடி தானே காட்ட முடிஞ்சது. லட்சக்கணக்கான கோடிகள் சொத்து இருந்தாலும் எவ்வளவு காட்ட முடிஞ்சதுங்க? 1.34 தானே. பாவம், என்னை விட ஏழைகள். எனக்கு 2 கோடிக்கு மேல இருக்குது. பரம ஏழைகள் இவங்கெல்லாம் இல்லையா? சரி ஐயா, அடுத்த கவி. அடுத்து மன தூய்மை. சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்கள். எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே. பிறர் மட்டும் இவரொருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். இந்த பெரு நன்மைக்குத்தான் திருந்த எண்ணுவோர் அரிது அரிது, எவ்வாறு ஒய்வோம்.
அதாவது யாருக்காவது ஒரு நன்கொடை கொடுத்து பாருங்களேன். முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம் நிறைய இருக்கு. யாருக்காவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வச்சுங்களேன், அடுத்த நாள் 10 ஃபோன் கால் வரும். என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, சும்மா ரேண்டமா போட்டோம் சார் அப்படிம்பாங்க. அது எப்படி ரேண்டமா போடுவீங்க? நேத்து கொடுத்த உடனே இன்னைக்கு 10 கால் வருதுன்னா எப்படி ரேண்டம் வரும்? அப்ப என்ன அர்த்தம்? ஒரே ரூமுக்குள்ள 10 ஃபோன் வச்சுக்கிட்டு மக்களுடைய கருணையை, மனிதாபிமானத்தை நீங்க காசாக்குறீங்க. அப்போ குழந்தைகள் பேர்ல, முதியோர் பேர்ல திருடி திங்கிற பொழப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா உலகத்துல? அது மாதிரி தான் சொல்றார் மகரிஷி. அரிது அரிது எவ்வாறு ஓய்வோம். சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோரெல்லாம். இது ஒரு காலத்துக்கு பொருந்தும். இன்னைக்கு சிந்தனையே இல்லாதவங்க தான் நிறைய செலிபிரிட்டிஸ் ஆயிட்டாங்க. அவங்க சொல்றதை தான் மக்களும் அவருக்கு எல்லாம் தெரியும்னு நம்புறாங்க. எப்படி தெரியும் யோசிக்கிறதே கிடையாது. அப்போ கற்றாரை கற்றாரை காமொருவர் என்பது போல அறிவுள்ளவனுக்குத்தான் அறிவுள்ளவனை பத்தி அடையாளம் காண முடியும். அறிவுகட்ட மக்களுக்கு அறிவு கட்டவன் தான் தலைவனா இருப்பான். எனவே சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோரெல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று. நமக்காக கால் செருப்பா தேயிறேன், கடலை தள்ளி விட்டாலும் கட்டுமரப்பா மிதப்பேன்னு சொல்லி எல்லாம் ஏமாத்தி இன்னைக்கு யார் வளர்ந்தாங்க? தமிழ் வளரல, தமிழால் வளர்ந்தார்கள், அவ்வளவுதான். அதான் கவிஞர் புலமைப்பித்தன் சொல்லுவார், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே பேசுவார், தம் மக்கள் நலம் ஒன்றை தான் மனதில் கொள்ளுவார். இப்படித்தான் இந்த அனாதை ஆசிரமம் நடத்துறது கூட, அங்க நடத்துறவங்களுடைய இடம், அவங்க இருக்கிற வசதிகள் எல்லாம் பாருங்களேன். நன்கொடை வாங்கி நீங்க இப்படி வசதியா வாழ்றது எப்படி பொருந்தும்? நீங்க சேவைக்குன்னு வந்துட்டீங்க. அப்ப சிம்பிளா எளிமையா இருந்து சேவை செய்வது தானே சரியானது. வர வசூல் பணத்துல நீங்க ஜம்மன் ஏசி காரு, பெரிய வீடு, வேலைக்கு ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு மிச்சம் பணத்துல குழந்தைகளை செலவு பண்ணீங்கன்னா இது எப்படி தொண்டு வாழ்க்கையாகும்? இது ஒரு வியாபாரம் தானே. மனிதர்களுடைய மனிதாபிமானத்தை காசாக்குகின்ற கைமைத்தனம் இல்லையா? அதனால் சிந்தனையில் ஓரளவு ஓய்ந்தவரெல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்கள். எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே. என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். என் சொல்படி உலகமே நடக்கணும், ஆனா யாருடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். இதுதான் நீங்க எழுதாத சித்தாந்தம். வீட்லயும் சரி, நாட்டிலையும் சரி, எல்லாரும் நான் சொல்றபடி கேட்கணும். ஆனா நானு யார் சொன்னா கேட்க மாட்டேன். எப்படி நியாயமாகும்? இப்படி பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். இந்த பெரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுவோர் அரிது அரிது. அதாவது காமராஜர் இது மாதிரி எலெக்ஷன்லாம் பேசும்போது அப்பெல்லாம் சேர்ல போட மாட்டாங்க, மண் தரையில உட்காரணும். அதுல தொண்டர் உட்கார்ந்து எல்லாரையும் உட்காரு 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 அப்படிம்பாரு. காமராஜர் சொல்லுவாரு, தம்பி முதல்ல நீ உட்காருப்பா அப்படிம்பாரு. முதல்ல நீ உட்கார்ந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டு. அப்போ எதை நாம் போதிக்கின்றோமோ நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவங்களை மேய்க்கிறது நம்ம வேலை இல்லை. அதான் சாமி சொல்றாங்க, இந்த பெரும் நன்மைக்கு தான் திருந்த எண்ணுவோர் அரிது அரிது அரிது. அப்படி ஒரு சமுதாயம் கட்டுக்கோப்பு இருந்திருந்து சொன்னால் உலகம் என்றைக்கோ மாறி இருக்கும் இல்லையா? அதனால் இப்படி இல்லாத போது எவ்வாறு ஓய்வோம்? எல்லாரும் நான் தான் யோகியன், நான் உங்களை காப்பாத்துறேன்றான். ஆனா இன்னும்
கூலிகளும் வாழ்க்கை நிலை மாறல, ஏழைகளும் சமூகத்திலிருந்து விலகி போகல. இப்ப இன்னும் ஏழைகள் மறுவாழ்வு திட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது, ஏழைகள் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. எப்ப தீரும்? அவரவருக்கு தொழில் வாய்ப்பு தந்து விட்டால் அவரவர்களை உழைத்து தன்னை வளப்படுத்திக் கொள்வார்கள். இதுதான் உண்மையான சீர்திருத்தமே தவிர, இன்னைக்கு 5000 10,000 கொடுத்து ஒரு நாளைக்கு ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு, அதாவது நமக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களே, இந்த மக்களுக்காக இன்றைக்கு நான் என்ன நல்லது செஞ்சேன்னு நினைக்கின்ற ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு பார்க்க முடியுதா பாருங்களேன். என்னை நம்பி ஓட்டு போட்டாங்க, இந்த மக்களுக்காக இன்றைக்கு நான் என்ன நல்ல காரியத்தை செய்தேன் அப்படின்னு ஒரு க்ஷணம் யோசிப்பாங்களா? அது யோசிந்தா கூட கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கும் இல்லை, நல்ல நடந்திருக்கும் இல்லை. ஸோ காரணம் என்ன என்றால், கல்விதான் சமுதாயத்தை உயர்த்தும். தரமற்ற கல்வியும் ஒழுக்கமற்ற மானமும் இருந்தால் இந்த உலகத்தை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இருக்கு. தரமற்ற கல்வி, ஒழுக்கமற்ற மாணவர்கள், எப்படி உலகம் மாறும்? அதனால் ஒவ்வொரு மனிதன் மாறுவதற்காகத்தான் மகர்ஷி அவர்கள் அற்புதமான மனவளக்கலை. இங்க அடுத்தவன் திருத்தது நம்ம வேலை இல்லை. தன் குற்றம் குறை கடமை, தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை. இதுதான் மனவளக்கலை. திரு சாதனை மார்க்கம், போதனை அல்ல. இப்போ நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்க்கணும். பயிற்சி வந்தபோது எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், போன வருஷம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்று அப்பப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தாதான் நாம் இழந்தது ஒன்றுமில்லை, பெற்றது ஏராளம் என்கின்ற உண்மை தெரியும். அந்த உண்மை தெரிகிற போதுதான் மகிழ்ச்சியுடைய மதிப்பு புரியும், தத்துவத்தின் மதிப்பு புரியும். அப்ப விட மாட்டோம், கடைசி வரைக்கும் வாழ்ந்து பார்த்துருவோம். எனவே அதைத்தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மனம் என்ன மனத்தின் மன வளர்ச்சி, மனத்தின் தூய்மை, மனம் என்ற 3 கவிதைகளுக்கு என்று வளமான விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம். மிகச் சிறப்பு ஐயா. மனம் பற்றிய அடிப்படையான பேசிக்கான சில 3 கவிதைகள், ஆரம்ப கவிதைகள் என்று நினைக்கின்றேன். சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவுடன் பரிமாற கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ராதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆக்சுவலி முரண்பாடா கேக்குறேன்னு நினைக்காதீங்கய்யா. வாழ்க வளமுடன். சும்மா நீங்க பிரகலாதன் கதை சொன்னீங்க. இந்த அப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு தோணும், இப்போ அவன் பிறந்த பிறகு குழந்தைய அவன் விரண்யபசியுதான் போற்றணும்னு சொல்லிதான் டார்ச்சர் பண்ணினான். ஆமா. அப்போ அந்த முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாரதர் கிட்ட விடுறதுக்கு பதிலா சுக்ராச்சாரியார்கிட்ட விட்டுருக்கலாம்ல. ஆமா. அவன் என்ன நினைச்சானோ அத அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கலாம்ல. அது இல்லாம நாரதரை கூட வச்சு நல்ல விஷயங்களை கத்து கொடுத்துட்டு அப்புறம் நீ கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்தா அது வராது. சோ அதையே முயற்சி பண்ணிருக்கலாம். அங்க முரண்பாடு வருது அப்படின்னு ஒரு யோசனை. அதாவதுமா, சுக்கராச்சாரியார் என்பது நம்முடைய கருமைய பதிவுகள், சுக்கில ஆச்சாரியார். அப்ப நம்ம சுக்கிலத்துல என்ன இருக்கு, எல்லாம் கொண்டு வந்த முன்வினை தன்வினை பதிவுகள் இருக்கு. இதுல அறம் சார்ந்த பதிவுகள் மிக குறைவு. எல்லாம் வந்த வழியிலே பெற்ற அதர்ம செயல் தான் அதிகமா இருக்கு.
அதனால் சுக்கராச்சாரியர் வந்து அரக்கர்களின் குரு. கரெக்ட். பிரகஸ்பதி அறிவு வந்து தேவர்களின் குரு. கரெக்டுங்க. அதனால தான் இல்லங்கய்யா, நான் சொல்றது என்னன்னா, இப்ப அவனுக்கு என்ன தேவை, அப்ப அவன் வந்து நல்ல தவம் பண்ணி ஆக்சுவலா பார்த்தா அவருடைய இது வந்து துவாரபாலகர்களா இருந்தவன் தான் சாபத்தினால இந்த மாதிரி ரெட்ட பிறவியா எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 3 பிறவிக்கு அப்புறம் வந்து சேர்றாங்கன்னு சொல்லி புராணம் சொல்றது. ஆமா. சோ அவனுக்கு வந்து தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் குழந்தைய எதுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷர்கிட்ட விடணும், முதலியே வந்து அவன் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வருதே அப்படின்னு. உண்மைதாம்மா, நல்ல ஒரு சிந்தனை. அப்போ இது இப்படி எடுத்துக்கலாமா, இப்போ ஏற்கனவே துவாரபாலகர் இருந்ததுனால இறைத்தன்மை அவனுடைய கருமையத்துல பிரதான பதிவா இருக்குது. ஏதோ தவறு செய்த அதனால வந்து அரக்கனாய் கீழே வந்தான், சாபம் காரணமாக. அப்போ அவனுடைய இயல்பு வந்து தெய்வத்தன்மை தானே, அதனால அந்த குழந்தை வந்து தெய்வீகமாக இருக்கட்டும்னு சொல்லி வளர்த்துட்டான். அடுத்தது என்னன்னா, இதுல இன்னொரு கருத்து கூட பார்க்கலாமா, நானும் இறைவன் தான், அதை அவன் ஏத்துக்கல. அவன் கடவுள் வேறு இது வேறுன்னு ரெண்டா பார்த்திருக்கிறான் பிரகலாதன். அவன் எல்லாமே இறைவன் தான் பார்க்கல. இப்படி கூட இன்னொரு ஆங்கிள் யோசிக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்றேங்க, அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வருது. அது கொஞ்சம் யோசிச்சு நம்ம வந்து இது கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே நல்ல ஒரு சிந்தனை தான்மா, யோசிப்போம். அதே மாதிரிங்க சுயசரிதைன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. சுயசரிதை சொல்லும் பொழுது மகாத்மா காந்தி நம்ம மகரிஷி 2 பேருமே சரித்திரம் எழுதியிருக்காங்கல்ல. அவங்களுடைய அப்கோர்ஸ் மகாத்மா காந்தி சரித்திரம் வந்து ஓகேங்க மகரிஷி. ஆமா, மகரிஷி இது ஓகே, மகரிஷி இது ஓகே. ஏன்னா மகரிஷி ஏன் எழுதுனாங்கன்னா, நான் எழுதலைன்னா எப்படி நீங்க மத்தவங்களுக்காக கதை எழுதுனீங்களோ அதே மாதிரி நீங்க பாட்டுக்கு ஏதோ எழுதிருவீங்க, தப்பா எழுதிச்சிருவீங்க. அதுதான் சொல்றீங்க. சோ அதனால நான் தன்னுடைய குறைகளை பெருத்துப்படுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டும் நான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்றதுக்காக எழுதியிருக்கலாம். ஆமா ஆமா, ஏன்னா அது வந்து ஊக்கம் தரும் இல்லையா. நம்ம இப்ப அவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம படிக்கும்போது நம்ம படுற கஷ்டத்துல அதெல்லாம் 1% கூட கிடையாதுங்கும் போது அவர்களே அந்த அளவு கஷ்டப்பட்டும் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா நம்மளால வர முடியும் அப்படிங்கறத ஒரு புரியறதுக்காக அந்த ஒரு சரித்திரத்தை வச்சுக்கலாம். ஆமா, அந்த ஒரு கண்ணோட்டத்தோட அவங்க சரித்திரம் தன்னை பத்தி புகழ்ந்து எழுதிக்கணும்னு சரித்திரம் எழுதல. இல்ல, மகர்ஷி எங்கேயுமே தன்னை புகழ்ந்து எழுதவே இல்லை. அதுல வாழ்க்கை சரித்திரம் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லமா, எங்கேயுமே மகாத்மா காந்தி எழுதியிருக்காங்க. மகாத்மா காந்தி வந்து தவறு செய்தாங்க எல்லாத்தையும், அது மட்டும்தான் உண்மை. சத்திய சோதனை வந்து அவர் எழுதிய நாவல் அப்படின்றாங்க. இங்க ஏன் அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கல அப்படின்னா, அவர் வந்து பேசினபடி வாழல அப்படின்றாங்க. நெல்சன் மண்டேலா ஜெயில இருந்ததுக்கே நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஆமா, இவர் சுதந்திரமே வாங்கினார். அப்ப ஏன் கொடுக்கல அப்படின்னா, அது வந்து ஜெயிலுக்கு வந்து அவர் எழுதின நாவல் அப்படின்றாங்க. ஐயா அது ஒண்ணுத்துக்காக ஓகேங்கய்யா, பட் அதுக்கும் வந்து அவர் செய்த செயல்ங்கிறது எல்லாரும் முன்னாடி கண் முன்னாடி ப்ரூவ் பண்ணது தானே. உலகம் முழுவதையும் அஹிம்சைங்கிற ஒரு இதுல பெரிய புரட்சி பண்ணினாருங்கிறது இல்ல. அதுல நிறைய கான்ட்ரவர்சி இருக்குமா. நாம படிச்ச சரித்திரம் வேற. இப்போ ரீசெண்டா சில செய்திகள் நான் படிச்ச போதுதான் யோசிச்சு பாக்குறோம். இவர் என்ன சொல்றாரு, சவுத் ஆப்பிரிக்கால வந்து ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க கருப்பர் அப்படின்றதுனால, உடனே இவருக்கு வந்து நம்ம ஊர்ல அப்படிதான் இருப்பாங்க, ஞானம் வந்துருச்சு அப்படின்றாங்க இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் லண்டன்ல பாரிஸ்டரா பார்த்திருக்காரு. அப்ப என்ன வெள்ளையா இருந்தாரு, அப்போ சவுத் ஆப்பிரிக்கா விட நிறம் பார்ப்பது லண்டன்ல பிரிட்டிஷ்ல அதிகம். அப்ப அங்க ஒண்ணும் பண்ணாம இங்க எப்படி வந்து தள்ளி விடுவாங்க. அது 26 வருஷம் அங்க இங்க இருந்த அளவு ரேசிசம் இருந்தது. இங்க இருந்திருக்கு, ஆனா லண்டன்ல இருந்திருக்கு. அங்க இருந்ததை காட்டாம ஏன் நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா 26 வருஷம் இருந்த போது அங்க ரேசிசம் இருந்ததுன்னு எடுத்து காட்டுறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அங்கிருந்து இங்க வந்த பிறகு இவரோட கான்செப்ட் என்ன,
அவன் அடிச்சா வாங்கிக்கங்க, நாம திருப்பி அடிக்கக்கூடாது. இது அகிம்சையா? அப்போ என்ன இது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம பட்டேல் வந்து ஜெர்மன், ஜப்பானோட அன்கோ போட்டு இவங்களை அடிச்சு துரத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு மிலிட்ரி எல்லாம். ஸோ எதிர்க்க முடியாத நிலையில இங்க இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போகணும். இன்னொரு 10-20 வருஷம் இருந்து என்ன பண்றது பார்த்தாங்க. லண்டன்ல இருந்து இது மாதிரி ஒருத்தர் வந்து சவுத் ஆப்பிரிக்காருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அங்கேருந்து காங்கிரஸ் பேர் அவங்க தான் கொடுத்தாங்க. கொடுத்து ப்ரீ பிளானோட தான் இந்தியாவுக்கு அனுப்பினாங்க. அதே மாதிரி அவருடைய கேரக்டர் வந்து சபர்மதி ஆசிரமத்தில் கடைசி இது கூட பாருங்களேன், அவர் கேரக்டர் கடைசி வரைக்கும் நான் மாறல. அதான் இவர் சொல்லுவார், நம்ம ஓஷோ சொல்லுவார், காந்திஜி சிம்பிளிசிட்டி இஸ் காஸ்ட்லி அப்படிம்பாரு. அது எப்படி காஸ்ட்லி அப்படின்னு கேட்டா, அவர் ஆட்டுப்பால் தான் குடிப்பாராம். அதை மெயின்டைன் பண்றதுக்கு 300 ரூபாய் மாசம் செலவாகுமா அந்த காலத்துல. அப்புறம் ட்ரெயின்ல போனா தேர்ட் கிளாஸ் போவாரு. இவரும் சில பேர் தான் வேற யாரும் உள்ள விட மாட்டாங்க. அப்ப மொத்த காஸ்ட் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிருக்கலாம். அப்ப காந்திஜி சிம்பிளிசிட்டி வாஸ் காஸ்ட்லின்னு சொல்லி ஓஷோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பாக்குற போது நாம படித்த சரித்திரம் நானும் நம்பினேம்மா ரொம்ப காலம். இப்ப ஒரு மாற்று கருத்து வரும்போது யோசிச்சு பாக்குறோம், ஓ இது இருக்கும் போல. ஸோ அந்த அது நிச்சயம்னு நம்பல, இது உண்மையா தெரியாது நமக்கு இல்லையா? இப்ப வந்து உண்மையா தெரியாது, ஆனா அது நிஜம் இல்லைன்றது நம்முடைய அறிவுக்கு எட்டுது. அதனால காந்தி, நேரு எல்லாம் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு அவங்க 2 பேர் தான் காரணம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு நண்பர்கள் கேள்விகள்? ஐயா, இந்த மன தூய்மை என்ற இந்த கவிதையில இது என்ன மன தூய்மையை பற்றி மகரிஷி? மன தூய்மை என்பது தன்னைத்தான் தூய்மை செய்வது. தன்னைத்தான் தூய்மை. ஆனா என்ன பண்றாங்க உலகத்துல, நீங்க மாறிடுங்க, இது நல்லது, நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்றீங்களா? மேடை ஏறி பேசும்போது 6 போல பேச்சு, கீழே இறங்கி போனபோது சொன்னதெல்லாம் போச்சும்பாங்க. சில பேச்சாளருடைய பர்சனல் கேரக்டர்லாம் நம்ம கேள்விப்படுற போது அவங்க மேடையில பேசுறதுக்கும் அவருடைய கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லைங்கய்யா. அப்ப இது மாதிரி இந்த மன தூய்மையில இன்னொரு 2 பாட்டு கூட வருதுன்னு நினைக்கிறேன். முழுசா அந்த சேர்த்து படிக்கும்போது சேர்ந்து அதனுடைய விளக்கம். சரிம்மா, அடுத்த இதுல சேர்த்துக்கலாம். அததான் மகர்ஷி வந்து இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது வந்து, நாம திருந்தணும். மன திருத்தம் என்பது அவங்களே தவிர அடுத்தவங்களை அட்வைஸ் பண்றது இல்லை அப்படின்றாங்க. வள்ளுவராதான் சொல்லுவார், சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல். சொல்லில் பயனில்லா சொல் இல்லை, சொற்கள்ல பயனில்லா சொல்லே கிடையாதுங்க. எல்லா சொல்லும் நல்லதுதான். கெட்ட சொற்கள் என்பது ஒரு லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். அது கூட கெட்டதுன்னு சொல்ல முடியாது, சில ஆக்டிவிட்டிஸ் பத்தி இருக்கும், அவ்வளவுதான். அதனால வள்ளுவர் என்ன சொல்றாரு, சொல்லில் பயனுடைய, பயனுள்ள சொல்களை சொல்லுன்னு சொல்லல, சொல்லிற் பயனுடைய. சொன்னால் பயன் இருக்கணும், இல்லையா பேசாம மௌனமாயிரு. அப்போ நாம் வந்து தெளிவாக இருந்தாலும், அடுத்தவங்க செய்வது தவறு, பிரச்சனை வரும் தெரிந்தாலும் சொல்லலாம். அதை பின்பற்றுவதும் ஏற்றுக்கொள்வதும் அவருடைய சுதந்திரம் தானே. ஒரு முறைக்கு 2 முறை சொல்லலாம், வீட்டில் கூட தான். 2-3 முறைக்கு மேல சொல்லக்கூடாதுங்க. நன்றி ஐயா. நன்றி. வேறு கேள்விகளிலே ஐயா? எனவே நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். நிறைவு செய்துக்கலாமா? ஆமா, யோசிச்சு பாருங்க, இந்த 2 கேள்விக்கும் ஏதாவது குழு கிடைக்குதான்னு. நான் கேட்ட 2 கேள்விக்குமா? நீங்க சொன்ன கேள்வி, நான் சொன்ன கேள்வி, 2மே. சரிங்க, ஓகேங்க. வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் மனது ஞான களஞ்சிய கவிதைகள், மனம் பற்றிய 3 கவிதைகளுக்கு தெளிவான விளக்கங்களை தந்த
முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பில் எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவரின் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.